all. So last class la நம்ம solution lesson வந்து பார்த்துட்டு இருக்கோம். Unit 9 solution lesson science subject. So லாஸ்ட்டாக முடிச்சது வந்து நம்ம சொல்யூஷன் அந்த டிஃப்ரென்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன் மீன்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து டெஃபினேஷன் தெரிஞ்சிருக்கணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன். ஸோ நம்ம வந்து ஒரு டம்ளர் வந்து ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கிறீங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து வாட்டர் ஆர் டீ எது எனிதிங் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க. ஸோ இதில் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு இதில், இன்னொரு இதுலேயும் லைட்டாக சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இதில் கொஞ்சம் அதிகமாக சுகர், இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து சுகர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ லைட் சுகராக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ லைட் ஸ்ட்ராங். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. கெமிஸ்ட் வந்து என்ன சொல்வாருன்னா கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் லைட்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ கெமிஸ்ட் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா இது வந்து கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் மீன்ஸ் நம்ம எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ அது வந்து எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக நம்ம வந்து கவர் ஆகிருந்தது அப்படின்னா அது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்ட்ராங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன். ஸோ நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். நம்ம சொன்ன இல்லையா இங்கே சொல்யூட்டாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா சுகரை வந்து நம்ம சொல்யூட்டாக நம்ம வந்து சொல்லலாம். ஸோ சுகர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம், இதில் வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம், இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து சொல்யூட். அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா நம்ம வந்து சுகர். ஸோ அது வந்து சொல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். ஸோ define as the amount of solute present in a given amount of solution or solvent. நம்மளுக்கு கொடுத்துக்கிறது சொல்யூஷனோ சால்வெண்ட்டோ எதாக இருந்தாலும் சரி, அதில் வந்து அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ஆட் பண்ணுறது வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதான். ஸோ ஆஸ் தி அமௌண்ட் ஆஃப் solute present in a given amount of solution or solvent. ஸோ நம்மளோட சால்வெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற சொல்யூட்டை தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன். கான்சன்ட்ரேஷன் அதை வச்சு தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஸ்டு பை அது வந்து எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் மெத்தட் இருக்குது. பட் இங்கே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் பை மாஸில் நம்ம சொல்லுவோம். பர்சன்டேஜ் மாஸ் அண்ட் தென் பர்சன்டேஜ் பை வால்யூம். பர்சன்டேஜ் வால்யூமில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். பர்சன்டேஜ் அதோட வெயிட்டு W/W நம்ம சொல்லுவோம் இல்லையா, வெயிட்டில் நம்ம மெஷர் பண்ணலாம். அதே சமயம் லிக்விடாக இருக்கிறப்ப வந்து அது வந்து வால்யூமில் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம். ஸோ நெக்ஸ்ட்டு மாஸ் பர்சன்டேஜ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷனுக்கு பார்க்குற மெத்தட்ஸ். ஸோ அதுலேயே வந்து 2 மெத்தட்ஸ் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். மாஸ் பர்சன்டேஜ் அண்ட் தென் வால்யூம் பர்சன்டேஜ். அதில் வந்து மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்னென்னா மாஸ் பர்சன்டேஜ் சொல்யூஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி percentage of by mass of the solute present in a solution. ஸோ நம்ம எடுத்துக்கிற சொல்யூஷன் அதில் வந்து solute present ஆகிறது, அதில் வந்து எது சுகரை வந்து நம்ம வெயிட் போட்டு நம்ம போடுவோம். ஸோ அதுதான் வெயிட் மாஸ் பர்சன்டேஜ். நம்மளை எடுத்துக்கிற எவ்வளோ சுகர் எடுத்துக்கிறோமோ நம்ம சொல்யூட்லேயோ சால்வெண்ட்லேயோ ஆட் பண்ணுறதை பற்றி பேசுகிறோம். ஸோ சொல்யூஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி பர்சன்டேஜ். நம்ம எடுத்துக்கிறது மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ், அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ் நம்ம என்ன சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோமோ அதோட மாஸ் ஆஃப் தி சொல்யூட். அதுதான் வந்து நம்ம சொல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். ப்ரெசன்ட் இன் சொல்யூஷனோ சால்வெண்ட்டோ எதுவும். ஸோ மோஸ்ட்லி யூஸ்டு வந்து நம்ம வந்து மாஸ் பர்சன்டேஜில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து லிக்விட் யூஸ் பண்ணுறது இல்லை. மாஸ் பர்சன்டேஜில் யூஸ் பண்ணுறது சால்ட்டாக, அதாவது நம்மளோட சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சால்ட்டாக எதோ இருக்குதோ அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி யூஸ்டு சொல்யூட் இஸ் சாலிட். நம்மளோட மாஸ் பர்சன்டேஜில் யூஸ் பண்ணுறது சாலிட் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறத யூஸ் பண்ணுவோம். சால்வெண்ட் வந்து ஆஸ் யூஷுவலாக நம்ம கரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி நம்ம வாட்டரோ சம் அதர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோ ஏதோ ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து லிக்விடாக தான் இருக்கும். ஸோ லிக்விடு நம்ம அதில் யூஸ் பண்ணுறது சாலிட் ஸ்டேட் சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி யூஸ்டு சொல்யூட்டு நம்ம யூஸ் பண்ணுற சொல்யூட் வந்து சாலிடாக இருக்கும். சால்வெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிக்விடாக இருக்கும். ஸோ மாஸ் பர்சன்டேஜ் இதை வச்சு நம்ம பின்னாடி நம்ம சம் போடுவோம். ஸோ அதுக்கான வந்து ஃபார்முலா. ஸோ மாஸ் பர்சன்டேஜ் நம்ம எடுத்துட்டோம்னா மாஸ்
மாஸ் ஆஃப் சொல்யூட் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா அந்த சொல்யூட் மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை நம்மளுக்கு என்ன மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணுற சொல்யூஷன் இன்ட்டு 100. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜ் இன்னொரு இதுலேயும் சொல்லலாம் மாஸ் ஆஃப் தி சொல்யூட் டிவைட் மாஸ் ஆஃப் தி சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம எடுத்துக்கிற சொல்யூஷன் அதுவே வந்துட்டு நம்ம சொல்யூட்டும் இருக்கலாம் சால்வெண்ட்டும் இருக்கலாம் நம்ம அதுக்கு மேலே போடுற சொல்யூட்டும் சொல்லலாம். ஸோ இன்ட்டு 100ஆல் நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன சுகர் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 5% ஆஃப் சுகர் வந்து நம்ம மாஸில் எடுத்துக்கிறோம் பை மாஸ். 5% ஆஃப் சுகர் பை மாஸ் மீன்ஸ் 5 கிராம். ஸோ பர்சன்டேஜ்னு சொல்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம் வெயிட்டு டபிள்யூவில் நம்ம சொல்கிறோன்னு சொன்னோம். ஸோ அதோட வெயிட் வந்து 5 கிராம். 5 கிராம் ஆஃப் சுகர் இன் 95 கிராம் ஆஃப் வாட்டர். ஸோ நம்ம வந்து ஒரு வாட்டர் எடுத்துக்கிறோம் அதில் வந்து 5 கிராம் ஆஃப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து எதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா டபிள்யூ/டபிள்யூவில் நம்மளை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ மர்ட் சொல்யூஷன் லாஸ்ட்டாக 5 கிராம் ஆஃப் சுகர் அண்ட் தென் 95 கிராம் ஆஃப் வாட்டர். ஸோ யூஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் மேக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 100 கிராம் ஆஃப் சொல்யூஷனாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அது வந்து எதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டபிள்யூ/டபிள்யூவில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வால்யூம் பர்சன்டேஜ். அதோட டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா வால்யூம் பர்சன்டேஜ்னு, செகண்ட் ஒன் மாஸ் பர்சன்டேஜ் அண்ட் தென் வால்யூம் பர்சன்டேஜ். ஸோ வால்யூம் பர்சன்டேஜ்னு மென்ஷன் பண்ணும்போது இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி பர்சன்டேஜ் பை வால்யூம் ஆஃப் சொல்யூட் இன் ஏ எம்எல். நம்ம எடுத்துகிட்டு இல்லையா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டது சொல்யூட்டாக எடுத்துக்கிறது சாலிடு சப்ஸ்டன்ஸாக இருக்கிறது நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் எ சொல்யூட் இன் எம்எல். ஸோ அது வந்து என்னது இங்கே புரிஞ்சிருக்கணும். இங்கே வந்து நம்ம வால்யூம் பர்சன்டேஜில் எடுக்கிறது எல்லாமே நம்ம என்னது லிக்விடில் எடுக்கிறது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம வந்து என்னது சாலிட் ஸ்டேட் சப்ஸ்டன்ஸ். அது வந்து எதில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சொல்யூஷனாக மேக் பண்ணுறதுக்கு வாட்டரில் நம்ம ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு சொல்யூட்டாக இருக்கிறது வந்து சாலிடாக இருக்கும். ஸோ இதில் வால்யூம் பர்சன்டேஜில் வந்து சொல்யூட்டாக இருக்கிறது வந்து என்னவா இருக்குது லிக்விட். ஸோ சொல்யூட் இன் எம்எல் ப்ரெசன்ட் இன் கிவன் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வால்யூம் வந்து சொல்யூஷன் வந்து நம்ம மிங்கிள் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்களோ அதுதான். ஸோ கிவன் வால்யூம் ஆஃப் எ சொல்யூஷன். So volume percentage is equal to volume of a solute. நாம எடுத்துக்கிற வால்யூம் லிக்விடா எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த solute தான் volume of a solute and divide volume of a solution. நாம எடுத்துக்கிற solution. So into 100. Example கீழே கொடுத்துருக்காங்க சொல்கிறேன். So volume percentage is equal to volume of a solute by நம்ம முன்ன பார்த்ததே தான் volume of a அங்கே வந்து mass பார்த்துருப்போம் mass of the solute mass of the solution and then இங்கே என்னவா பார்க்குறோம் எடுத்துக்கிறது எல்லாமே வால்யூம். ஏன்னா நம்ம லிக்விட் ஸ்டேட் சப்ஸ்டன்ஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ வால்யூம் ஆஃப் தி சொல்யூட் டிவைட் வால்யூம் ஆஃப் தி சொல்யூட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் தி சால்வெண்ட் இன்டூ 100. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம பின்னாடி சம் போடுவோம். ஸோ வால்யூம் பர்சன்டேஜ் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்ன சுகர் பார்த்தோம் இல்லையா அதுக்கு வந்து அதே மாதிரி இது வால்யூம் பர்சன்டேஜுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 10% by volume of the solution of ethanol. நம்ம வந்து லிக்விடாக இங்கே என்ன எடுத்துக்கிறோம் முன்னே வந்து அங்கே சாலிடாக வந்து என்ன எடுத்துட்டோம் சுகர் எடுத்துட்டோம். இங்கே வந்து லிக்விடாக என்ன எடுத்துக்கிறோம் எத்தனால் 10% ஆஃப் எத்தனால் எடுத்துருக்கோம் இன் வாட்டர். எது கூட வாட்டர் கூட மீன்ஸ் 10 ml ஆஃப் எத்தனால் இன் 100 ml ஆஃப் சொல்யூஷன். ஸோ நம்ம 10 ml ஆஃப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எத்தனால் 10% அது ஒரு 10 வால்யூம் ஆஃப் எத்தனால் எடுத்திருக்கோம். அது வந்து 90 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா 90 ml ஆஃப் வாட்டர். ஸோ ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா நம்மளுக்கு 100 ml ஆஃப் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட சொல்யூஷன் மேக் பண்ணிடலாம். ஸோ அது வந்து எதில் சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ்டு வால்யூம் பை வால்யூமில் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி மாஸ் பர்சன்டேஜில் W/W வெயிட்டில் நம்ம சொல்லியிருப்போம். இது வந்து வால்யூமில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரேட்டட் சால்ட் அண்ட் வாட்டர் கிறிஸ்டலைசேஷன். ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னக்குள்ளே உங்களுக்கு வந்து திங்க் பண்ணணும். என்ன திங்க் பண்ணோம் ஹைட்ரேட்டட் சால்ட்டுன்னு வரும்போதே நம்ம எடுத்துக்கூடிய சப்ஸ்டன்ஸில் வாட்டர் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மிங்கிள் பொசிஷனில் இருக்கும். அதுதான் டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அயானிக் சப்ஸ்டன்ஸ். நம்ம அயானிக் சப்ஸ்டன்ஸ் மீன்ஸ் என்னது அயானிக் மீன்ஸ் அயானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு ஞாபகம் வருது அயான்ஸ் Na+Cl-. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இந்த மாதிரி Na+ அயான்ஸ் இதுதான் வந்து Na+ அயான் சொல்லுவோம். Cl-
அயான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அயானிக் சப்ஸ்டன்ஸ்னாவே இந்த அயான்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அயானிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் டிசால்வ்டு இன் வாட்டர். ஸோ வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகுறது சரிங்களா. ஸோ இந்த அயான்ஸ் வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ H2O சரிங்களா. ஸோ இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து இந்த அயான்ஸில் டிசால்வ் ஆகுறது. ஸோ அயானிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் டிசால்வ்டு இன் வாட்டர் டு மேக் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 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 பாட்டில் எடுத்துக்கிறோம். ஸோ ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம வைக்கிற மாதிரி எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து Na+ இந்த மாதிரி அயான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. Na+Cl-, Na+Cl-. ஸோ இந்த மாதிரி ஒரு அயான்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சால்ட் வந்து நம்ம ப்ரெசென்ட்டில் எடுத்திருக்கோம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து இதில் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஸோ அது ஒரு பொசிஷனுக்கு மேலே அப்சர்வ் பண்ணாது, ஒரு பொசிஷனில் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் லிமிட் இருக்கும். ஸோ அந்த லிமிட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ அயானிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் டிசால்வ்டு இன் வாட்டர் to make saturated solution. their ions attract water molecules. இந்த அயான்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா H2O molecules அதாவது வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் சர்டன் ரேஷியோவில் அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 4 NaCl Na+Cl- 4 சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆனதுன்னா ஒரு கட்டி மாதிரி அதில் வந்து 4 மாலிகுல்ஸ் ஆஃப் H2O ஆல்சோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் Na+Cl- H2O இதில் வந்து பாண்ட் ஃபார்மேஷனில் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் வந்து H2O. ஸோ அது மாதிரி மிங்கிள் ஆகிட்டு ஒரு கட்டியாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அயான்ஸ் அட்ராக்ட் வாட்டர் மாலிகுல்ஸ். இந்த அயான்ஸ் என்ன பண்ணுது வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் ஃபவுண்ட் இன் தி கிறிஸ்டலைசேஷன். ஸோ இந்த மாதிரி வாட்டர் மாலிகுல்ஸை இந்த அயான்ஸ் வந்து அப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அது வந்து என்னவா மாறும் அப்படின்னா கிறிஸ்டலைசேஷனாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்டு தென் கால்டு ஹைட்ரேட்டட் சால்ட். ஸோ இந்த மாதிரி வாட்டர் மாலிகூல்ஸை நம்மளோட அயான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு அது வந்து நம்மளுக்கு ஒரு கிறிஸ்டலைசேஷனாக ஃபார்ம் பண்ணுறது தான் என்னென்னா ஹைட்ரேட்டட் சால்ட். ஸோ அதுதான் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் அண்ட் வாட்டர் கிறிஸ்டலைசேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஹீட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் ஹைட்ரேட்டட் கிறிஸ்டலைன். நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கிறிஸ்டலாக நம்மளுக்கு கிடைச்சதை எடுத்துகிட்டு ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட்டட் சால்ட் லாஸ் தேர் வாட்டர் கிறிஸ்டலைசேஷன். அது என்ன பண்ணுது அப்படின்னா வாட்டர் வந்து லூஸ் பண்ணிடும். ஸோ அந்த இதில் வந்து லாஸ் ஆகிட்டு அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸில் என்ன ஆகும் லாஸ் ஆகும். ஸோ அப்போ லாஸ் ஆகிட்டு அது வந்து என்னவா மாறும் கூல் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். லாஸ் தேர் கலர். ஸோ கிறிஸ்டலைசேஷனாக ஃபார்ம் ஆகும். அண்டு தென் பார்த்தோம் அப்படின்னா லாஸ் தேர் கலர். இப்போ ப்ளூ கலர் சால்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஹீட் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம கூல் பண்ணும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா அதோட கலரை வந்து என்ன பண்ணிடும் இழந்துடும். ஸோ லாஸ் தேர் கலர். நெக்ஸ்ட்டு காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்னும் போது காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் H2O மாலிகூல்ஸ் வந்து 5 டைம்ஸ் இது வந்து 5. ஸோ 5 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்ஸ் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் இன் ப்ளூ விட்டோரியல் இஸ் 5. ஸோ 5 வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதோட ப்ளூ கலர் நம்ம ஃபார்ம் ஆகிறது வந்து பென்டாஹைட்ரேட் அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 5 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ வாட்டர் கிறிஸ்டல்ஸ் இஸ் 5. ஸோ கிறிஸ்டல் ஆகிறதுக்கு அந்த ஸ்டேஜ் வந்து 5. ஸோ அதுதான் வந்து இங்கே 5ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம தியரியாக இருக்கிறது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈக்குவேஷனாக உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் எடுத்துக்கிறோம். அது வந்து என்ன பண்ணுறோம் ஹீட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணும் போது காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் 5H2O. ஸோ வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து அப்படியே ரிமூவ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ வாட்டர் மாலிகூல்ஸ் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன மட்டும் கிடைக்குது CuSO4 காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. அதே அன்ஹைட்ரைஸ் காப்பர் சல்ஃபேட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ப்ளூ கலர் சால்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ப்ளூ கலர் சால்ட்டை எடுத்துகிட்டு காப்பர் சல்ஃபேட் சால்ட்டை எடுத்துகிட்டு ஹீட் பண்ணும் போது நம்மளுக்கு கலர்லெஸ் வந்து கிடைக்குது. ஸோ கலர்லெஸ் சால்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகுது. ஸோ காப்பர் சல்ஃபேட் 5 மாலிகூல்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடுது. ஸோ அதுவே வந்து மறுபடியும் இது வந்து என்ன அப்படின்னா ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆகிடுது வாட்டர் மாலிகூல்ஸ் ரிமூவ் ஆகிட்டு கலர்லெஸ் சால்ட்டாக நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த சால்ட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் நம்ம வந்து கூல் பண்ணோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு கூல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மறுபடியும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளூ கலர் சால்ட் வந்து நம்மளுக்கு
கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளூ கலர் சால்ட்டு அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா கலர்லெஸ் சால்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அன்ஹைட்ரேஸ் காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் H2O இஸ் ஆடட் டர்ன் ப்ளூ கலர். நம்ம இந்த ப்ராசஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் H2O மாலிகுல்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டர்ன்ஸ் இன் ப்ளூ கலர் மாலிகுல்ஸாக நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இன் வாட்டர் கிறிஸ்டலைசேஷன் பண்ணும்போது 7 மாலிகுல்ஸ் ஆஃப் H2O மாலிகுல்ஸ் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் ஹீட்டட் லாஸஸ் 7 வாட்டர் மாலிகுல்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா லாஸஸ் ஆஃப் 7 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து லாஸ் ஆகுது. ஸோ MgSO4 போது என்னது, மெக்னீஷியம் சல்ஃபேட். இது வந்து நம்ம முன்ன பார்த்தது பென்டாஹைட்ரேட். இப்போ வந்து 7 போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஹெப்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெப்டாஹைட்ரேட்னு ஏன் சொல்கிறோம், இதுக்குள்ளே என்ன இருக்குது, மெக்னீஷியம் சல்ஃபேட்குள்ளே 7 மாலிகுல்ஸ் வந்து பாண்ட் ஃபார்மேஷன் நம்மளுக்கு மிங்கிள் ஆகிட்டு ஒரு சால்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, மெக்னீஷியம் சல்ஃபேட் ப்ளஸ் 7 மாலிகுல்ஸ். இந்த 7 மாலிகுல்ஸும் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடுது. ஸோ அப்படி ரிமூவ் ஆகும்போது மெக்னீஷியம் சல்ஃபேட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அன்ஹைட்ரேட்ஸ் மெக்னீஷியம் சல்ஃபேட் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகுது. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா திருப்பியும் மறுபடியும் நம்ம ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் இதுலேயும் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் H2O மாலிகுல்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா கூல் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மெக்னீஷியம் சல்ஃபேட் கூட மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், H2O மாலிகுல்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு மறுபடியும் என்ன கலர் கிடைக்கும், கலர்லெஸ்ஸாக ப்ரெசென்ட் ஆகிறது, மறுபடியும் நம்மளுக்கு கலர்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.